பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியே விருது புகழ்பெற்ற கலை இயக்குனர் தோட்டா தரணிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருதை நாளை சென்னையில் உள்ள பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் தோட்டா தரணி பெறுகிறார். இந்த நிலையில் செவாலியே விருது பெறும் தோட்டா தரணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஆக்ஸ்போர்டில் ஒளிரும் தந்தை பெரியாரின் ஓவியத்தை தந்து நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தோட்டா தரணி அவர்களுக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய அங்கீகாரமான செவாலியர் விருது அறிவிக்கப்பட்டிருப்பது நம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியுள்ளது. அரசு கவின் கலை கல்லூரியில் பயின்ற தோட்டா தரணி இந்தியாவிலிருந்து இவ்விருது பெற்ற மிக பெரும் ஆளுமைகளின் வரிசையில் இணைய உள்ளது பெருமை அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். போற்றும் உங்கள் சாதனைக்கு பாராட்டுக்கள் என்றும் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பிரபல கலை இயக்குனர் தோட்டா தரணி அவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியே அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், கலை இயக்கத்தில் பல்வேறு மெச்சத்தக்க சாதனைகள் புரிந்த அவர்தம் மணிமகுடத்தில் இவ்விருது மற்றுமோர் நன்முத்தாய் ஜொலிக்கட்டும் என்று கூறியுள்ளார். செவாலியே விருதை இதற்கு முன் சத்யஜித் ரே, சிவாஜி கணேசன், அமிதாப் பச்சன், ஷாருக் கான், கமலஹாசன் ஆகியோர் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.